தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று பரபரப்பு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. கொல்கத்தா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவருக்கு என்ன தண்டனை என்று ஒரு கேள்வி வருகிறது. அந்த தண்டனை விவரம் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க. செய்தி நிறுவனமான ANI என்ன செய்தி போடுறாங்க அப்படின்னா, இது நடந்த உடனே அந்த கோர்ட்டில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட சஞ்சய் ராய் என்ன சொல்லியிருக்கார், நான் குற்றவாளி இல்லை, ஒரு IPS அதிகாரிக்கு தொடர்பு இருக்கு, சம்பந்தப்பட்டவங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியதாக செய்தி நிறுவனம் ANI செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறது. தங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த வழக்கை பத்தி நாம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வழக்கானது ஆகஸ்ட் 9 இந்த குற்ற சம்பவம் அரங்கேறியது. அதாவது கொல்கத்தால ஒரு அரசு மருத்துவமனை இருக்குங்க. அந்த அரசு மருத்துவமனையில் 3வது மாடியில் செமினார் ஹாலில் பெண் மருத்துவர் சடலமாக கிடக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அரை நிர்வாணமாக பெண் மருத்துவர் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்தாங்க, வழக்கை விசாரிச்சாங்க. மம்தா பானர்ஜியும், அதாவது மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர், போலீஸுக்கு கெடு கொடுத்திருந்தாங்க. ஒரு வாரத்தில் நீங்க இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிக்கல, வழக்கை நாங்கள் CBIக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்களே சொல்லியிருந்தாங்க. மறுநாளே அவங்க அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சஞ்சய் ராய் என்ற ஒருவர் போலீஸுக்கு நெருக்கமாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், அதாவது போலீஸின் நண்பன் போல் அவர் காட்டிக்கொண்டு இந்த செயலை செய்து விட்டார். அதனால தான் ஆஸ்பத்திரிக்குள்ள ஈஸியாக வந்து போக முடிந்தது அவரால். அவர்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என CCTV காட்சிகளோடு போலீசார் நிரூபித்தார்கள். அவர் காதில் போட்டிருக்க ப்ளூடூத் சம்பவம் நடந்த இடத்துல உடைந்து சிதறி காணப்பட்டிருக்கிறது. உள்ளே வரும்போது ப்ளூடூத் இருந்தது, அது உடைந்த நிலையில் இருக்கிறது. குற்றவாளி இவர்தான் அப்படின்னு சொல்லி பிறகு DNA டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. வேற எவிடன்ஸ், அதாவது உண்மை கூறும் அந்த சோதனை அதெல்லாம் பண்ணாங்க. CBI தெளிவாக என்ன சொல்லிட்டு, இந்த வழக்கை முதல்ல போலீஸ் தான் விசாரிச்சாங்க. போலீஸ் விசாரித்த பிறகு கொல்கத்தா ஹைகோர்ட் இந்த வழக்கை CBI வசம் ஒப்படைச்சாங்க. CBIயும் இந்த வழக்கை விசாரிச்சாங்க. பெரும்பாலும் மற்றவர்கள்லாம் சொன்னது என்ன, அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள்லாம் சொன்னது என்னன்னா, ஒருவர் சம்பந்தப்படவில்லை, பலர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும். போலீஸாக இருந்தாலும் சரி, CBI இருந்தாலும் சரி. CBI என்ன சொன்னாங்க, இல்லை ஒருவர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது சஞ்சய் ராய் என்ற நபர் மீது. 2 மாத காலமாச்சு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு. சரியா சொல்லணும்னா 57 நாட்கள் வாதம் பிரதிவாதம் எல்லாம் நடந்தது. சுமார் 50 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. சக மருத்துவர்கள், போலீஸ், CBI அத்தனை பேரும் வந்து சாட்சி சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பரபரப்பான வழக்கில் தான் இன்று கொல்கத்தா நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் சஞ்சய் ராய் குற்றவாளி என. உடனே சஞ்சய் ராய் அதை மறுத்து பேசியிருக்கிறார். அதுவும் செய்தி நிறுவனமான ANI வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. என்ன தண்டனை என்ற விவரங்கள் நமக்கு திங்கட்கிழமை தெரிய வரும். இந்த சம்பவம் நாட்டையே பரபரப்பாக்கி இருந்தது. காரணம் என்னன்னா, அந்த பெண் மருத்துவர் கொடூரமான பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு உடலில் பல எலும்புகள் உடைந்திருக்கின்றது. இந்த மாதிரி பல கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டு பிறகு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதால் சக மருத்துவர்கள் போராட்டத்தில் குதிச்சாங்க. இந்தியாவில் உள்ள பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போராட்டத்தில் குதிச்சாங்க. இப்படி போராட்டக்களமாக காட்சியளித்தது நாடே. பிறகு இந்த தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று இந்தியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. சம்பந்தப்பட்டவர் குற்றவாளி என தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொடூர குற்றத்தை அரங்கேற்றி அவரை தூக்கிலிட வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் குதித்துள்ள மருத்துவர்கள் பலர் சொல்லி இருப்பது குறிப்பிடத்தக்கது. என்ன தண்டனை என்பது நமக்கு திங்கட்கிழமை தெரிய வரும். குற்றப்பத்திரிகை CBI தாக்கல் செய்த பிறகு 2 மாதங்கள் வாதம் பிரதிவாதம் எல்லாம் நடைபெற்றது. இன்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி சஞ்சய் ராய் குற்றவாளி என நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதை கேட்டவுடன் சஞ்சய் ராய் சொல்லியிருக்கார், அதாவது இதில் குற்றம் செஞ்சவங்களை போலீஸார் வந்து விட்டுட்டாங்க, ஒரு IPS அதிகாரிக்கு தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலேயே வாக்குமூலம் பரபரப்பாக கொடுத்திருக்கார். இதை கேட்ட நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குற்றம் சுமத்தப்பட்டவர் திங்கட்கிழமை அவர் என்ன சொல்லவிருக்கிறாரோ சொல்லட்டும், அதை நாங்கள் கேட்கிறோம். திங்கட்கிழமை மதியம் 12:30 மணிக்கு இந்த வழக்கின் விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவரை அவரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திங்கட்கிழமை குற்றவாளியின் தரப்பிலிருந்து என்னெல்லாம் சொல்ல போறார், அந்த IPS அதிகாரியினுடைய பேர் சொல்லுவாரா, யார் அவர் என்று சொல்லுவாரா, அவரை விசாரிக்க
அடுத்த கட்ட நடவடிக்கை சிபிஐ எம்மாதிரியாக எடுக்கவிருக்கின்றது, நீதிபதி என்ன சொல்லவிருக்கிறார்? ஏற்கனவே தண்டனை விவரங்கள் திங்கட்கிழமை வெளியாகும் என நீதிபதி தெரிவித்திருந்த நிலையில் குற்றவாளி திடீரென இவ்வாறு பேசியிருப்பது ஆச்சரியத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கி இருக்கிறது. அவர் திங்கட்கிழமை தன்னுடைய கருத்துக்களை நீதிமன்றத்தில் முன்வைக்கலாம் என்று நீதிபதிகள் சொல்லியிருப்பதாக செய்தி நிறுவனம் ஏஎன்ஐ செய்தி வெளியிட்டிருக்கிறது. திங்கட்கிழமை பரபரப்பான வாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். திங்கட்கிழமையே இவருக்கு என்ன தண்டனை என்ற விவரங்கள் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. அப்படி வெளியானால் அவரை தூக்கில் போட நீதிபதிகள் உத்தரவிடுவார்களா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.